ஹாய் ஹலோ எவ்ரிவான் வெல்கம் பேக் டு முஷா ப்ரோ. இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, ஆல்ரெடி நம்ம சேனலில் வந்து ஆன்லைனில் மணி ஏர்ன் பண்ணுறது பற்றி வீடியோஸ் போட்டுட்ருக்கோம். நிறைய பேர் நிறைய டவுட்ஸும் கேட்டுட்ருக்கீங்க. அதில் ஒரு வீடியோ தான் இதுவும். கூகுள் எட்சன்ஸ் பற்றி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க. கூகுள் எட்சன்ஸ்னு சொல்கிறது ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் பிளாட்ஃபார்ம் கூகுளோட. ஸோ அதே மாதிரி ஆல்டர்னேட்டிவாக நிறைய வெப்சைட்ஸ் வந்து இருக்குது. அதில் ஒரு வெப்சைட் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நீங்கள் ஒரு வெப்சைட் வச்சுருந்தாலும் சரி, இல்லை நிறைய குரூப்ஸ் இருக்குது, இல்லை நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, அப்படி இல்லை நீங்கள் வந்து ஒரு கம்யூனிட்டி வச்சுருக்கீங்க அப்படின்னா கூட உங்களுக்கு ஒரு நல்ல ஏர்னிங்க்கு போகலாம். ஸோ இந்த வீடியோவில் ஒரு லிங்க்கை இல்லை ஒரு ஃபோட்டோவை நீங்கள் ஷேர் பண்ணுறது மூலமாக எப்படி ஏர்ன் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அண்ட் தென் நம்மளோட நெக்ஸ்ட் வீடியோ கண்டிப்பாக ப்ளாகிங் அப்படின்ற விஷயத்தில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ ப்ளாகிங் நீங்கள் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னாலும் சரி, இல்லை இப்போ தான் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னாலும் சரி, நம்மளோட கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும். அதில் போய் கூட நம்ம சேனலில் ஆல்ரெடி எப்படி க்ரியேட் பண்ணணும், எப்படி நீங்கள் ஆர்டிக்கல் க்ரியேட் பண்ணணுதுலேருந்து எல்லாமே நாங்கள் வீடியோஸ் போட்டிருக்கோம். அப்படி இல்லைனா நீங்கள் நம்ம சேனலுக்குள்ளே வந்து கூட பார்த்துக்கலாம். அண்ட் தென் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தால் கண்டிப்பாக கீழே கமெண்ட் செக்ஷன் யூஸ் பண்ணுங்கள். உங்களுக்காக தான் கமெண்ட் செக்ஷன் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். அண்ட் தென் வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள், அது எனக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டீங்க அப்படின்னா கீழே இருக்க ரெட் கலர் பட்டன் அதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். போயிட்டு எப்படி இந்த மெத்தடில் ஏர்ன் பண்ணுறது, இது என்ன வெப்சைட் அப்படின்றத பார்க்கலாம். லெட்ஸ் கோ. This video is sponsored by Futurist Private Limited. இவங்க ஒரு ஐடி சர்வீஸ் அண்ட் சொல்யூஷன் கம்பெனி. இவங்களோட சர்வீஸ் பார்த்தீங்களா இருந்தால் வெப்சைட் டெவலப்மெண்ட், சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட், அது மாதிரி டிஜிட்டல் மார்க்கெட்டிங், கிராஃபிக் டிசைனிங், SEO ஆப்டிமைசேஷன் நிறைய சர்வீசஸ் இவங்க ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. உங்களோட பிசினஸையும் நீங்கள் ப்ரோமோட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா இவங்களை கான்டாக்ட் பண்ணுறது மூலமாக நீங்கள் ப்ரோமோட் பண்ணிட முடியும். அண்ட் தென் உங்களோட வெப்சைட்டுக்கு தேவையான விஷயங்கள், இல்லை உங்களோட வெப்சைட்டை ரேங்க் பண்ணணும், இல்லை உங்களோட பிசினஸுக்கு ஒரு பெஸ்ட்டான வெப்சைட் செய்யணும் அப்படின்னா கூட நீங்கள் உங்களை கான்டாக்ட் பண்ணலாம். ஓகே, இந்த வெப்சைட்டுக்கு எப்படி போகணும் அப்படின்னா, கீழே கமெண்ட் பாக்ஸில் வந்து நான் ஃபர்ஸ்ட் லிங்காக பிங்க் பண்ணியிருப்பேன். அந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணிங்களா இருந்தால் நம்மளோட வெப்சைட்டுக்கு வந்துடுவீங்க. அப்படி இல்லைனா நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கூட லிங்க் கொடுத்துருப்பேன். அந்த லிங்க்கை கிளிக் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வெப்சைட்டுக்குள்ளே வந்துடுவீங்க. என்ன வெப்சைட்டுக்கு வந்துடுவீங்க அப்படின்னா இந்த வெப்சைட் தான். ஸோ பிளாக்ஸ்பாட் வெப்சைட்டுக்கு வந்துடுவீங்க, என்னோட பிளாகிங்க்கு. ஸோ வந்ததுக்கப்புறம் இதில் இந்த வீடியோவில் இருக்கிற அதே தமிழில் ஒரு வீடியோ இருக்கும். ஸோ அந்த வீடியோவை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். சாரி, ஒரு ப்ளாகிங் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். தம்பி காமெடி வேண்டாம், நான் சொல்லிட்டேன், நான் காமெடி பண்ணாத. கிளிக் பண்ணதுக்கப்புறம் அங்கே பார்த்தீங்களா இருந்தால் எந்த வீடியோவில் சொல்லியிருக்க அதே விஷயத்தை நான் கம்ப்ளீட்டாக அங்கே எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். நீங்கள் வீடியோ பார்க்க முடியாதுன்னா நீங்கள் அதை கூட ரீட் பண்ணி பார்க்கலாம். ஸோ அதுக்கப்புறம் அதில் கீழே வந்தீங்களா இருந்தால் கம்ப்ளீட்டாக ஒரு பட்டன் இருக்கும், ஏர்னிங் வெப்சைட் லிங்க் அப்படின்ட்டு. அதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்களா இருந்தால் இந்த வெப்சைட்லேருந்து அந்த ஏர்னிங் பண்ணுற அந்த வெப்சைட்டுக்கு கம்ப்ளீட்டாக வந்துடுவீங்க. ஸோ இதுதான் அந்த வெப்சைட். இதில் நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம், உங்களோட இமெயில், அப்புறம் ஃபுல் நேம், அப்புறம் வந்து உங்களோட யூசர் நேம், பாஸ்வேர்ட், அண்ட் உங்களோட வாட்ஸ்அப் ஓ ஸ்கைப், ஃபேஸ்புக் ஏதோ ஒரு லிங்க், அதை நீங்கள் வந்து இங்கே சூஸ் பண்ணிட்டு இங்கே அக்கௌண்ட் நேமை கொடுத்துடலாம். அப்புறம் வந்து பேமெண்ட் மெத்தட் ஒன்று சூஸ் பண்ணிட்டு நீங்கள் அக்செப்ட் பண்ணிடுங்க இந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனை. அப்புறம் சைன்அப் பண்ணிடுங்க. உங்களுக்கு ஒரு இமெயில் வரும், அதை வந்து நீங்கள் வெரிஃபை பண்ணிடுங்க. அவ்வளோதான் இதில் சைன்அப் ப்ராசஸிங். அப்புறம் நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம், இது வந்து ஸ்கேமா, இவங்க ஏன் நம்மளுக்கு பே பண்ணுறாங்க அப்படின்றது. எந்த வெப்சைட்டாக இருந்தாலும் எந்த ஏர்னிங்காக இருந்தாலும் நீங்கள் கட்டாயம் இதை தெரிஞ்சிருக்கணும். அவங்க எதுக்காக உங்களுக்கு பே பண்ணுறாங்க, உங்களுக்கு எப்படி மணி வருதுன்றது. இப்போது ஒரு அட்வர்டைசர் இருக்கார், நீங்கள் ஒரு பப்ளிஷர். ஸோ நடுவில் இருக்கிறவங்க தான் இந்த கம்பெனிஸ். இதுவாக இருந்தாலும் சரி, கூகுள் எட்சன்ஸாக இருந்தாலும் சரி. ஸோ இந்த அட்வர்டைசர் பே பண்ணுற அந்த அமௌண்ட்டை, அட்வர்டைஸ்மெண்ட்டை உங்ககிட்ட கொடுத்துடுவாங்க. ஸோ நீங்கள் வந்து போடுற கண்டென்ட்டில் அது வந்து பப்ளிஷ் ஆகும். ஸோ இந்த அட்வர்டைசர் $100 பே பண்ணுறாரு அப்படின்னா அதில் 20% கம்பெனி எடுத்துக்கிட்டு 80% உங்களுக்கு கொடுத்துருவாங்க. ஸோ இதுதான் இந்த அட்வர்டைஸ்மெண்ட் பிளாட்ஃபார்மோட விஷயமே. ஸோ எட்சன்ஸாக இருந்தாலும் சரி, இந்த வெப்சைட்டாக இருந்தாலும் சரி, எட்சன்ஸ் கிடைக்காதவங்களுக்கு ஒரு பெஸ்ட்டான ஆல்டர்னேட்டிவ் வெப்சைட் அப்படின்னா இந்த வெப்சைட் தான். ஸோ இதை நீங்கள் வந்து க்ரியேட் பண்ணினதுக்கு அப்புறம் நீங்கள் இந்த மாதிரி ஒரு இன்டர்ஃபேஸ்க்கு வருவீங்க. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ஒரு இன்டர்ஃபேஸ்க்கு வந்ததுக்கப்புறம் இதுதான் இந்த வெப்சைட்டோட கம்ப்ளீட் ஓவரால். ஸோ இதில் வந்து மேலே உங்களோட ப்ரொஃபைல் நேம், அப்புறம் வந்து நீங்கள் எவ்வளோ ஏர்ன் பண்ணிருக்கீங்க பேலன்ஸ், அப்புறம் வந்து எட் வெப்சைட் அப்படின்னு இருக்கும். ஸோ இந்த எட் வெப்சைட் பற்றி நான் இப்போ பேச போகிறது இல்லை, பிகாஸ் நாங்கள் ஆல்ரெடி ப்ளாகிங் பற்றின ஒரு சீரிஸ் போட்டுட்ருக்கோம். 2 வீடியோ ஆல்ரெடி போட்டோம், எப்படி க்ரியேட் பண்ணணும் வெப்சைட், எப்படி ஆர்டிக்கல் போடணுங்கிறது. ஸோ அந்த வீடியோ பார்க்கலன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும். அப்படி இல்லைன்னா நம்ம சேனல் பேஜில் போய்ட்டு நீங்கள் பார்த்துட்டு
அதையும் நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஸோ அதில் நெக்ஸ்ட் வீடியோ வந்து இந்த பிளாட்ஃபார்மோட எப்படி கனெக்ட் பண்ணுறது, உங்களோட ப்ளாக் போஸ்ட்டுக்கு எப்படி அட்வர்டைஸ்மெண்ட்டை வர வைக்கிறது, நீங்கள் எப்படி earn பண்ண போகிறீங்கன்றதை நெக்ஸ்ட் வீடியோவில் நான் போடுறேன். ஓகே, இந்த வீடியோவில் எந்த ரிசோர்ஸுமே இல்லாமல் ஜஸ்ட் ஃபேஸ்புக் குரூப்ஸ், வாட்ஸ்அப் குரூப்ஸ், டெலிகிராம் குரூப்ஸ் இந்த மாதிரியான விஷயங்களை மட்டுமே வச்சு நீங்கள் இதில் earn பண்ண போகிறீங்க. ஸோ நீங்கள் இதை வந்து கட்டாயம் லீகலாக யூஸ் பண்ணுங்கள். யாரையும் ஸ்கேம் பண்ண போகாதீங்க ஆர் ஸ்பேம் பண்ண போகாதீங்க. ஸ்கேம் அப்படின்றது வந்து ஏமாத்துறது. ஸ்பேம் அப்படின்றது உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு இல்லை உங்களோட ஃபேமிலிக்கு அனுப்பி இதை கிளிக் பண்ணுங்கள் அப்படின்னு பண்ணிங்கன்னா அந்த இடத்துல ஸ்பேம் ஆகுறீங்க. ஸோ உங்கள் மேலே உள்ள நம்பிக்கையும் அவங்களுக்கு போய் என்னடா இது அப்படின்ற ஒரு நிலைமைக்கு வர வச்சுருவீங்க. அந்த மாதிரி மட்டும் பண்ணாதீங்க. உங்களுக்கு ஏர்னிங் வரணும்னா ஜெனுவினாக நான் ஒரு மெத்தட் சொல்லித்தரேன். அது மட்டும் இல்லை, இந்த வீடியோ இதோட ஸ்டாப் ஆகாது. இந்த மாதிரி நிறைய மெத்தட் இருக்குது. இந்த வெப்சைட்டை மட்டுமே யூஸ் பண்ணி நீங்கள் earn பண்ணுறதுக்கு ஜெனுவினாக. ஸோ அதையுமே நம்ம சேனலில் போட்டுருவோம். மிஸ் பண்ணாமல் பார்க்கணும் அப்படின்னா கீழே ரெட் கலர் பட்டன் இருக்கும், கிளிக் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி கூட பெல் ஐக்கனை டச் பண்ணிக்கோங்க. ஓகே, இந்த வெப்சைட்டில் இது வந்து டேஷ்போர்ட். ஸோ இதில் வந்து இந்த வெப்சைட் பற்றின இன்ஃபர்மேஷன்ஸ் கொஞ்சம் இருக்கும். அண்ட் தென் கீழே அனலிட்டிக்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. ஸோ இந்த அனலிட்டிக்ஸ் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இங்கே வந்து நீங்கள் எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்கீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் இதை ட்ரை பண்ணியிருக்கேன். இது எல்லாமே நான் கிளிக் பண்ணது. இந்த மாதிரி நீங்கள் கிளிக் பண்ண போகாதீங்க. பிகாஸ் அக்கௌண்ட் சஸ்பெண்ட் ஆயிடுச்சுன்னா நீங்கள் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ண முடியாது. ஸோ இங்கே வந்து எவ்வளோ இம்ப்ரெஷன்ஸ் வந்திருக்கு, எவ்வளோ கிளிக்ஸ் வந்திருக்கு, எவ்வளோ ஏர்னிங் வந்திருக்கு, இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே பார்க்கலாம். அண்ட் தென் என்ன கண்ட்ரி, என்ன பிளேஸ்மெண்ட், என்ன டொமைன்லேருந்து வந்திருக்குன்றது கொண்டு நீங்கள் பார்க்கலாம். எத்தனை வாட்டி பார்த்தாலும் சலிக்க மாட்டேங்கிறாரு. ஸோ இதுதான் இந்த வெப்சைட். ஓகேவா? ஸோ இதை தாண்டி இதில் எல்லாம் என்னெல்லாம் இருக்குது அப்படின்றத பார்த்தீங்கன்னா டிரெக்ட் லிங்க் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. ஸோ இந்த டிரெக்ட் லிங்க்கை யூஸ் பண்ணி தான் நீங்கள் ஏர்ன் பண்ண போகிறீங்க. ஓகேவா? ஸோ அடுத்த விஷயம் வெப்சைட். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி வெப்சைட் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. நீங்கள் அதை அப்புறமா பார்க்கலாம். அண்ட் வந்து ரெஃபரல் இருக்குது. அண்ட் தென் அதே மாதிரி ஏபிஐ இருக்குது. நீங்கள் ஏதாச்சும் அக்கார்டிங் வெப்சைட்ஸ் வச்சுருந்தீங்கன்னா ஏபிஐ த்ரூ நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கொள்ள முடியும். ஓகேவா? அப்புறம் இங்கே அக்கௌண்ட் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது, ப்ரொஃபைல். ஸோ இந்த ப்ரொஃபைலை கிளிக் பண்ணிங்களா இருந்தால் இந்த இடத்துல வந்து உங்களோட யூசர் நேம், இமெயில் இருக்கும், பாஸ்வேர்ட் மாற்றுறது, மொபைல் நம்பர் கனெக்ட் பண்ணுறது, இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கும். இது வந்து ஃபேக்கான நம்பர் தான், எங்களோட கம்பெனி நம்பர். ஸோ நீங்கள் இதில் வேணால் கான்டாக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, அதை தாண்டி இந்த இடத்துல ஒரு பேமெண்ட் பட்டன் இருக்கும். ஸோ இந்த பேமெண்ட் இன்ஃபர்மேஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்களா இருந்தால் உங்களோட வித்ட்ரோவல் பண்ணுறதுக்கான அக்கௌண்ட்டை கனெக்ட் பண்ணுறதுக்கான இடம்னா இது. ஆல்ரெடி நீங்கள் பார்த்துருப்பீங்க, பேமெண்ட் வித்ட்ரோவல் வந்து பேங்க் அக்கௌண்ட்டுக்குமே இவங்க கொடுத்துட்டு தான் இருக்காங்க. ஆனால் நீங்கள் மினிமம் $1000 வச்சுருந்தீங்கன்னா தான் உங்களுக்கு பேங்க்குக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் இங்கே ஃபர்ஸ்ட் ஸ்ரீலங்கா அப்படின்ட்டு உங்களோட கண்ட்ரியை கொடுத்துக்குங்க. நீங்கள் எந்த கண்ட்ரி இருக்கீங்களோ அந்த கண்ட்ரியை கொடுத்துக்கோங்க. கரன்சி வந்து யூஎஸ்டி இருக்குது, எல்கேஆர் இருக்குது. ஸோ நான் யூஎஸ்டியை வச்சுருக்கேன். அண்ட் தென் பேமெண்ட் மெத்தடில் வந்து நீங்கள் பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறீங்களா இருந்தால் மினிமம் உங்களுக்கு $1000 இருக்கணும். அண்ட் கேஒய்சி நீங்கள் வந்து பண்ணியிருக்கணும். ஸோ உங்களோட ப்ரூஃப் பண்ணியிருக்கணும், ஐசியிலேருந்து எல்லாமே. ஸோ அது வந்து ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கும். அதை தாண்டி பிட்காயின், அப்புறம் வந்து எத்தேரியம், இந்த மாதிரியான விஷயத்த நீங்கள் எடுக்கலாம். ஸோ அதனால் நீங்கள் $100 இருந்தாலே வித்ட்ரோல் பண்ணிக்கலாம். இஸ் யுவர் எட்சன்ஸ் மாதிரி. அதே மாதிரி நீங்கள் வெப் மணியில் எடுக்கிறீங்களா இருந்தால் ஜஸ்ட் $5 இருந்தால் கூட உங்களுக்கான வித்ட்ரோலை நீங்கள் பண்ணலாம். இது என்ன பிரமாதம்? இதை விட பெசலைட் ஒன்று இருக்கு, கூவிடா. ஆமாங்க. ஸோ நீங்கள் அதை சூஸ் பண்ணிட்டு இங்கே வந்து ஜஸ்ட் நான் இப்போ பிட்காயின்னா பிட்காயின் கொடுத்து பிட்காயின் வாலெட் ஐடி கொடுத்துறது சேவ் பண்ணிடலாம். இவ்வளோ தான். இதுக்கு அங்கால நீங்கள் பண்ண வேண்டிய எதுவும் இல்லை. கீழே வந்து நீங்கள் எடுத்த வித்ட்ரோவல், உங்களோட ரிப்போர்ட்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். இவ்வளோ தான் இந்த வெப்சைட்டில் இருக்குது. இப்போது ரொம்ப பேசாத, எப்படி ஏர்ன் பண்ணணும்னு சொல்லிக் கொடு அப்படின்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக சொல்லிக் கொடுப்பேன். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். பிகாஸ் நீங்கள் ஸ்கிப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு புரியாது. ஓகே, இப்போது நீங்கள் வந்து இதில் ஏர்ன் பண்ண போகிற மெத்தட் ஜஸ்ட் நீங்கள் இந்த டிரெக்ட் லிங்க் மூலமாக தான் நீங்கள் ஏர்ன் பண்ண போகிறீங்க. ஸோ இந்த டிரெக்ட் லிங்கை கிளிக் பண்ணுறீங்க. கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு இன்டர்ஃபேஸ் வரும். இங்கே நீங்கள் எட் டிரெக்ட் லிங்க் அப்படின்னு கொடுத்து அடல்ட் அப்படின்ற விஷயத்தை கொடுத்தீங்களா இருந்தால் அடல்ட் அட்வர்டைஸ்மெண்ட்டுமே வரும். ஸோ அது உங்களுக்கு பிரச்சனை இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இல்லை மெயின் ஸ்ட்ரீம் கொடுத்துட்டு நீங்கள் ஜஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். இங்கே வந்து அடல்ட் கொடுத்தீங்களா இருந்தால் ஏர்னிங் கொஞ்சம் கூட வரும் அப்படின்றத அவங்க இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. சரியா? ஸோ அதை கொடுத்து ஆட் பண்ணிங்க அப்படின்னா வித்தின் 3 மினிட்ஸில் உங்களுக்கு இந்த மாதிரி லிங்க் வந்து ஜென்ரேட் ஆகி அது ஆக்டிவும் ஆகிரும். ஸோ அதுக்கப்புறம் இந்த லிங்க்கை வந்து நீங்கள் காப்பி பண்ணிடுங்க. வேறு எதுவுமே பண்ண தேவை. இந்த காப்பி பண்ண லிங்க்கை அப்படியே நீங்கள் காப்பி பண்ணிவிட்டு நீங்கள் இந்த இடத்துல வந்து ஜஸ்ட் சர்ச் பண்ணுங்கள், தமிழ் நியூ மூவி எனிதிங். நீங்கள் வந்து இங்கே சர்ச் பண்ணலாம். நீங்கள் எந்த குரூப்பில் பப்ளிஷ் பண்ண போகிறீங்கன்றதை பொறுத்து. நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லி கொடுக்குறேன். நீங்கள் வந்து இந்த இடத்துல தமிழ் நியூ மூவின்னு கொடுத்தீங்களா இருந்தால் எந்த மூவி ஹைப்பாக இருக்குன்னு நீங்கள் ஜஸ்ட் டைம் எடுத்து ரிசர்ச் பண்ணுங்கள்.
நான் வந்து உங்களுக்கு டைம் எடுத்து ரிசர்ச் பண்ணாமல் ஜஸ்ட் நான் எக்ஸாம்பிள் காட்டுறேன், நீங்கள் இந்த மெத்தடை ட்ரை பண்ணலாம் அப்படின்ட்டு. ஸோ நீங்கள் ஒரு இமேஜை டவுன்லோட் பண்ணிவிட்டு அப்புறம் நீங்கள் ஃபேஸ்புக்கில் வந்து தமிழ் ஃபில்ம்ஸ் அப்படின்னு சர்ச் பண்ணிங்களா இருந்தால் எக்கச்சக்கமான குரூப்ஸ் இருக்கும். ஸோ இதில் வந்து நீங்கள் அந்த குரூப்ஸை சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் காட்டுறேன். இந்த குரூப்பை நான் சூஸ் பண்ணிவிட்டு நிறைய அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் நிறைய போஸ்டர்ஸ் எல்லாமே போட்டிருக்காங்க. ஸோ இது ஆக்டிவில் இருக்கான்னு நீங்கள் பாருங்க. லாஸ்ட் போஸ்ட் 1 ஹவரில் போட்டுருக்காங்க. அப்போ இந்த குரூப் வந்து ஆல்ரெடி ஆக்டிவில் இருக்கிற குரூப். ஓகே, ஸோ நான் இப்போ என்ன பண்ணுறேன், இந்த இடத்துல வந்து என்னோட ஒரு வீடியோவை சூஸ் பண்ணுறேன். பிகாஸ் என்கிட்ட அந்த இமேஜ் இல்லை, அதனால நான் வந்து ஒரு வீடியோவை சூஸ் பண்ணுறேன் என்கிட்ட இருக்கிற. ஓகே, இந்த வீடியோ சூஸ் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணுறேன். பண்ணிவிட்டு இந்த இடத்துல வந்து ஃபுல் வீடியோ லிங்க் அப்படின்னு கொடுக்குறேன். ஓகேவா, லிங்க்னு கொடுத்து இந்த இடத்துல என்னோட லிங்க்கை கொடுக்குறேன். கொடுத்துட்டு நான் இதை ஜஸ்ட் போஸ்ட் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி ஒரு 10 வெப்சைட்லேயும் 100 வெப்சைட்லேயும் நீங்கள் போஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா அங்கே இருக்கிற கொஞ்சம் பேர் வந்து உங்களை ஃபாலோ பண்ண போகிறாங்க. ஓகேவா, ஸோ ஃபாலோ பண்ணி இந்த லிங்க்கை கிளிக் பண்ணாங்க அப்படின்னா அந்த அட்வர்டைஸ்மெண்ட் வந்து இங்கே ரன் ஆக போகுது, உங்களுக்கு ஏர்னிங் வரப்போகுது. எந்த காரணத்து கொண்டும் இந்த டிரெக்ட் லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணவோ நீங்கள் உங்களோட ப்ரௌசரில் ஓப்பன் பண்ணவோ கூடாது. நீங்கள் ஓப்பன் பண்ணி 1 டைம் ட்ரை பண்ணுறதா இருந்தால் உங்களோட வேறு டிவைஸ் இருந்தால் அதில் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், அது இஷ்யூ இல்லை. பட் ஒரே நெட்ஒர்க்கில் இருந்து நீங்கள் நிறைய தடவை கிளிக் பண்ணிங்களா இருந்தால் கண்டிப்பாக உங்களோட அக்கௌண்ட் வந்து சஸ்பெண்ட் ஆகிடும். இது ஒரு மெயின் விஷயம். அப்புறம் நீங்கள் மூவி மட்டும்தான் பண்ணணுமா அப்படின்னா கிடையாது. நீங்கள் மூவியாக இருக்கட்டும், இல்லை ஏதோ ஒரு நீங்கள் சாங்ஸாக இருக்கட்டும், எனிதிங் நீங்கள் வந்து உங்களோட ஆடியன்ஸ் இல்லை உங்களோட குரூப்ஸில் என்னென்ன ஷேர் பண்ணுறீங்களோ அதோட இந்த லிங்க்கே நீங்கள் ஷேர் பண்ணலாம். ஸோ ட்ரை பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அப்லோட் ஆகிடும். எனக்கு நெட்ஒர்க் ஸ்லோவாக இருக்கிறதுனால இது வந்து அப்லோட் ஆகலை. அண்ட் தென் ஒன் மோர் திங், இந்த லிங்க்கை நீங்கள் இப்படியே அப்லோட் பண்ண முடியலன்னா லிங்க் ஷார்ட்னர் அப்படின்னு நீங்கள் சர்ச் பண்ணலாம். ஓகேவா, ஸோ நீங்கள் லிங்க் ஷார்ட்னர் அப்படின்னு சர்ச் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல வந்து லிங்க் ஷார்ட்னர் வந்து நிறைய ஓப்பன் ஆகும். ஸோ அதுலேருந்து கூட நீங்கள் இந்த லிங்க்கை ஷார்ட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் ChatGPTயில் போட்டு கூட எனக்கு இந்த லிங்க்கை ஷார்ட் பண்ணி கொடுங்கன்னா அது ஷார்ட் பண்ணி கொடுத்துரும். அதை நீங்கள் யூஸ் பண்ணி இந்த மாதிரி மெத்தடில் நீங்கள் கண்டிப்பாக earn பண்ண முடியும். இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க, அது எனக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். அண்ட் தென் உங்கள் ஃப்ரெண்டுக்கும் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா சர்ன்னு ஷேர் பண்ணிடுங்க, அவரும் இதை யூஸ் பண்ணி earn பண்ணட்டும். இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக கீழே இருக்கிற பட்டன் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட வரும் பெல் ஐக்கான் டச் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி நிறைய வெப்சைட் ரிலேட்டடான வீடியோஸ், ஏர்னிங் ரிலேட்டடான வீடியோஸ் எல்லாமே போடுறதுக்கு இருக்கும். மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஓகே காய்ஸ், see you soon. இது மாதிரி இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். இந்த சேனல் எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்க பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்ல தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும்.